ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம எ கிங் வித்தவுட் ஹார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நீங்கள் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்க அங்கே ஜிமின் தான் எல்லாத்தையும் போட்டு துவம்சம் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் அப்படியே வந்து நிற்கிறான். நீங்கள் அவனை பார்த்து, இவனா இன்னும் நான் சாகலையாங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு, இவங்கிட்ட மறுபடியுமா மீண்டும் மீண்டும் நீ ஆடாங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் என்ன என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு பார்த்தியா, இன்னும் நம்ம விளையாட்டு முடிவே வரல, அதுக்குள்ளே என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சா எப்படி, அதெல்லாம் முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த முடிவை நானே உனக்கு தரேன், போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் குதிரையில் படுக்க வைக்கிறோம். உங்களால் முடியல, ரொம்ப பாடியெலாம் பெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க, என்ன பண்ணுறாங்கிற மாதிரி அவனும் அப்படியே படுக்க வச்சுவேன். உங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு உங்களோட ட்ரெஸ் அங்கே கண்டு கிடக்க, அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே பொத்துறதுக்கு எடுக்க போகிறான். அப்போது அங்கே அடி வாங்கிட்டு கிடக்கிற அந்த ராஜாவோ ஜிமின் திரும்பி நின்று அந்த ட்ரெஸ்ஸை எடுக்கிற நேரத்தை பயன்படுத்தி அவனை கொல்லணும் அப்படின்ட்டு அங்கே கிடக்கிற வால் எடுத்து அப்படியே விட்டேறிறான். அது வந்து அவனுக்கு அப்படியே ஜிமினோட பின்பக்கம் வருது. நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஐயோ அப்படின்னு குதிரை இருந்தாலும் டக்குன்னு இறங்கி கடற்கடனை ஓடி வரீங்க. கரெக்டாக அந்த வாழை தள்ளிவிட அதுவோ உங்கள் வயிற்றுல லைட்டாக கீரல் போட்டு போயிடுது. அப்படியே கீழே விழுகுற சத்தத்தில் தான் ஜிமின் அப்படி திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படின்ட்டு வயிற்றுல ரத்தம் வருதா அப்படியே பிடிச்சி நிற்க, என்ன மறு காதல் முயற்சியோ? நான் தான் அப்போவே சொல்லிட்டேனே, இனி எந்த முயற்சியும் நான் எடுக்கிறதா இல்லை. இது என் உயிரை காப்பாற்றினதுக்கு பதிலுக்கு பதில். எனக்கு யார்கிட்டையும் இனாமா வாங்கி பழக்கம் இல்லை. அதான் அப்போ நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீங்க, அதுக்காக உங்கள் உயிரை காப்பாற்றிருக்கேன். ஓ, அது மட்டும்தான் காரணமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை, அது மட்டும் காரணம் இல்லை. என் கையால் தான் உங்கள் உயிர் போகணும், நான் தான் உங்கள் உயிரை எடுக்கணும், அதுக்காக தான் அப்படியே சொல்லிவிட்டு நீங்களோ அப்படியே மயங்கி விழுக்குறீங்க. அப்படியே பத்திரி பிடிக்கிறதுக்கு நம்மளால் என்ன சாதாரண மனுஷனா அவனோ அப்படின்னு அசால்ட்டாக அவங்கள பார்த்துட்டு, ஏண்டா உன்னை இவ்வளோ அடிச்சோம் நீ திருந்தல அப்படிங்கிற மாதிரி இப்போது அந்த ராஜாட்ட தான் போகிறான். அவனும் அத்தி நம்மக்கிட்ட வரானே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு திரும்பின நேரம் முதுகுல குத்த வர, நீ எல்லாம் ஒரு அரசன் ஏண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு திருப்பி வெளுன்னு வெளுத்து உன்னை உயிரோடு வந்து திருப்பி வர, சாவு செத்து ஒளி போனா போத்துன்னு உசுரோட விட்டா நீ என்கிட்டே வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிச்சு விட்டு அப்படியே உங்கள் பக்கம் திரும்ப, நீங்கள் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கீங்க. அப்படியே வந்து உங்களை தூக்க வரான். அந்த மயக்கத்தில் கூட நீங்கள் வேணாம் என்ன தொடாத அப்படிங்கிறீங்க. இந்த திமிரு தாண்டி எல்லாரை விடவும் உன்கிட்ட ஏதோ இருக்குன்னு என்ன திரும்ப உன்கிட்ட வர வைக்குது. கொத்துயிரும் கொலையுரமாக இருக்கும்போது திமிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி இவங்களை குதிரையில் உட்கார வச்சுட்டு அப்படியே அவன் முன்னாடி உட்காந்து இப்போ குதிரையை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். பட் குதிரையில் போக அப்படியே உங்களுக்கு அந்த வயிறு தான் கிழிச்சிச்சு. ஸோ பிளட்டு வெளியாகிட்டே இருக்குது. அதுவும் அவன் காலில் வரைக்கும் அப்படியே வந்து படுது. என்ன அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அவங்க வயிற்றுலேருந்து நீங்கள் அவன் மேலே தானே சாஞ்சு உட்காந்துருக்கீங்க மயக்கத்தில். உங்கள் வயிற்றுலேருந்து வர ரத்தம் அவன் கால் வழியாக வருது. அப்படி ஓ இவ்வளோ ரத்தம் வெளியாகுதா, அப்போ இவன் உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை. பேசாமல் இவளை சுமந்துக்கிட்டு போகிறதுக்கு எங்கேயாவது தூக்கி எறிஞ்சிட்டு போயிடலாமா, செத்து தொலையட்டும், திமிரு பிடிச்சவ சாகிறது தான் சரி, எங்கேயாவது விசிறிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உங்களை அப்படியே எங்கேயாவது தூக்கி போடலான்னு தூக்க நீங்கள் அப்பயும் கூட வாய் அடங்காமல், ஜிமின் திமிரு பிடிச்சவனே, உன் சாவை ஏன் கையால் தாண்டா, உன்னை கொல்லாமல் நான் சாக மாட்டேன், அப்படி செத்தா நான் பத்தினி இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாபம் கொடுக்க அவனும் ஏண்டி எந்த நிலமையில் இருக்க, இப்போ கூட நானாக பார்த்து உன்னை பொழைக்க வச்சாதான் உனக்கு உயிரே கிடைக்கும், உனக்கு இவ்வளோ திமிரா, போனா போகுதுன்னு உன்னை தூக்கி போட்டு போகலாம் செத்துடுவேன் உனக்கு அப்படின்னு பார்த்தா, ஆனால் நீ என்கிட்ட சின்னாபின்னப்பட்டு தான் சாகணும் அப்படின்ட்டு இருந்தா, இந்த திமிருக்காக நீ என்கிட்ட அனுபவிக்கணுன்ட்டு இருந்தா யார் மாற்ற முடியும்? அப்போது ஜிமின் கிட்ட இருந்து நீ வதங்கி சாகிறது தான் உன் விதினா அதை நான் மாற்ற மாட்டேன்டி. உனக்கு ஒரு சுலபமான சாவு கிடைக்கட்டும் அப்படின்னு நினச்சா நீ சுலபமாக சாவு வேணாடா, நான் கஷ்டப்பட்டு தான் சாவேன் அப்படின்டா ஓ விதி, வேறு என்ன பண்ண முடியும், இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவி, என்கிட்ட சித்திரவதை அனுபவிச்சு ஒன்றுவா சாவடி அப்படின்னு சொன்னவனும் இந்த காட்டில் எங்கே இந்த இவளுக்கு வைத்தியம் பார்க்கறது அப்படின்ட்டு அந்த பக்கமாக வெளியே போகிறான். பார்த்தா அங்கே வேற ஒரு கிராமம் இருக்குது. இதுக்குள்ளே போகணுன்னா நம்ம ராஜான்னு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும்.
இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அப்போல்லாம் மார்வேஷம் சகஜம் தானே. ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு ராஜா மாதிரி போகாமல் சும்மா அந்த பொருளை விற்கிறவங்க எல்லாம் அப்போ அந்த காலத்தில் வணிகர்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு உங்களையும் வந்துட்டு அவனோட ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டிகிட்டு போகிறான். அவனும் அங்கே வைத்தியம் பார்க்குறவங்க தானே அப்போல்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடிசைக்கில் அங்கே ஒரு வயசானம்மா தான் வைத்தியம் பார்க்குது, அவங்க தான் மருத்துவ வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி அப்படின்னு அங்கே கூட்டிகிட்டு வந்து நிற்கிறான். அவங்க என்னாச்சு அப்படிங்க, இது என்னோட மனைவி, நாங்கள் ஒரு வணிகர், நான் குதிரையில் 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது எங்ககிட்ட இந்த பொருளெல்லாம் திருடங்க எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு என் பொண்டாட்டியும் கத்தியால் குத்திட்டாங்க, காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்க. ஓ அப்படின்ட்டு என்ன இவ்வளோ காயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. அவனும் என்னாச்சு, நிறைய ரத்தம் வேறு வெளியே போயிடுச்சு, செத்துருவாளோ உழைக்க மாட்டாளா அப்படிங்கிற மாதிரி சர்வசாதமாக கேட்க. அவங்க யார்ப்பா நீ, இந்த பிள்ளை பிழைக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தியா இல்லை சாக்கணும்னு கூட்டிகிட்டு வந்தியாங்கிற மாதிரி அந்த அம்மாளுக்கு கூட. என்ன ஏதாவது சொல்லுங்கள். அவ்வளோ இதெல்லாம் இல்லை, காயம் கொஞ்சம் ஆழமாக இருக்குது, மருந்து வச்சு மருந்து கொடுத்தா சரியாயிரும், சாகலாம் மாட்டாங்க. சாக மாட்டாளா, அப்போ சரி. ஆனால் என்ன ஆனால் காயம் கொஞ்சம் ஆழமாக இருக்கறனால காயம் இப்போதைக்கு ஆறாது, அதுக்கு 1 வாரம் ஆகும். 1 வாரமா அப்படின்னு பார்க்குறான். ஆமாம், 1 வாரம் இருந்தீங்கன்னா நான் மருந்து வச்சு கட்ட சரியாயிரும், மருந்து உள்ளேயும் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் சரியாயிருவாங்க, அப்புறம் நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஓ 1 வாரம் அப்படின்ட்டு சரி நீங்கள் வைத்தியம் பாருங்க அப்படின்ட்டு வெளியில் வந்தவன் அப்படியே அந்த கிராமத்தை சுற்றி முற்றி பார்க்குறான். இது என்ன நகரம் அப்படின்னு பார்க்குறான். அதுவும் நல்லா செழிப்பாக இருக்குது. நம்ம கண்ணில் பட்டதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம நகரம் தானே. ஜெமினே, இப்போ உனக்கு 2 லாபம்டா, அவளுக்கு மருத்துவமும் பண்ணி அவளையும் நம்ம படித்து கொத்தடிமையாக படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நகரத்தையும் நம்ம பிடிச்சிடலாம். ஏற்கனவே நம்மக்கிட்ட போருக்கு வந்தவனுங்க நாடெல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது, இந்த நாடை எப்படி நம்ம கண்டுக்காமல் விட்டோம், இதுவும் நம்ம கைட்டெல்லாம் இருக்கணும். எதாவது செழிப்பாக வளமாக இருக்கோ அதெல்லாம் ஜிமினோடதாச்சே, ஜிமின் ராஜ்யத்தை விரிவுபடுத்திக்கிட்டே போவான், இந்த உலகத்தையே ஜிமின் தான் ஆளணும், அவனுக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இப்போது இந்த 1 வாரம் இங்கே இருந்து வேவு பார்ப்போம், நம்மள ஒற்றன் மாதிரி எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எப்போ எப்படி போர் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இவனையும் நம்ம தோக்கடிச்சு இந்த ராஜ்யத்தையும் ஜிமினோட ராஜ்யமாக மாற்றுறோம். இதுவும் இனிமேல் ஜிமினோட ராஜ்யம்தான் அப்படின்னு அவன் கொடூர புத்தியை வச்சு யோசிச்சுட்ருக்கான். இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு கூட உங்களுக்கே தெரில. நீங்கள் அந்த குடிசை வீட்டில் தானே இருக்கீங்க. ஸோ கண்ணை முழிக்கிறீங்க. அப்படியே எங்கேயோ இருக்க மாதிரி இருட்டாக இருக்கு, சுற்றி லைட்டாக அங்கே தீப்பந்தம் தான் எரிஞ்சிட்ருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்ன இடம், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேனா அப்படின்னு சுற்றி முற்றி பார்த்தா அது அரண்மனை இல்லை, அது நல்லாவே தெரியுது. ஏதோ சின்ன குடிசை மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போல்லாம் மூங்கில் கட்டில் தானே, ஸோ அந்த மாதிரி கட்டலில் படுத்துருக்கீங்க. அப்படியே எழுந்து உட்காருங்க. இது என்ன இடம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே அப்படியே உங்களுக்கு எழுந்ததுமே இந்த வயிற்றில் அடிப்பட்ட இடத்த மருந்து வச்சுக்கிட்டே சுருக்குன்னு வலிக்குது அப்படின்ட்டு மருந்து வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ மெதுவாக காலை கீழே வச்சு இறங்குறீங்க. எவ்வளோ நேரம் இப்படியே படுத்துருந்தோன்னு தெரியலையே, பயங்கரமாக பசிக்குது, சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு பசி வயிற்றுக்கில்ல, சரி வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு மெதுவாக இறங்கி நடந்து வரீங்க. அப்போது உங்களுக்கு அந்த அவனோட ஃப்ளூட்டோட மியூசிக் கேட்குது. இந்த இசை இது அவனே தான் அப்படின்னு அப்படியே நடந்து வந்து வெளியில் பார்க்க அவனும் அங்கே முன்னாடி அந்த கேம்ப் ஃபயர் மாதிரி ஃபயர் வச்சுட்டு அப்படியே புல்லாங்குழல் வாசிச்சிட்ருக்கான். நீங்களோ இவனா நம்மளை காப்பாற்றினா, இவன் எப்படி காப்பாற்றிருப்பான் அப்படின்னு யோசனை நினைக்க, வா மகளே அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே பார்க்க அந்த மருத்துவச்சியம்மா தான். என்னம்மா நல்லா இருக்கியா இப்போ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நல்லா இருக்கம்மா, ரொம்ப நன்றி, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினதா அப்படிங்கிறீங்க. அவங்களோ நான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னா மருந்து மட்டும்தான் வச்சேன், ஆனால் ராப்பக்கலாக கண்ணு முழிச்சு உன்னை பார்த்துக்கிட்டது உன் புருஷன்தான், நீ நன்றிலாம் சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும், அவர் தான் உன்னை கண்ணோட இமை போல் பாதுகாத்தார். எதை நான் புதுக்கதை, என் புருஷனா அப்படிங்க இதோ அவர் தான் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ ஜிமினை தான், வேறு யார், நம்ம ஜிமினோ அப்படியே திரும்பி மண்டையை உங்களை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு திருப்பிக்கிறான். மறுபடியும் அவன் பாடுக்க ஃப்ளூட் வாசிச்சுட்டு நீங்களோ இவன் புருஷனா, இது என்ன புதுக்கதையாக இருக்குது, என்னப்பா அப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி, இவ்வளோ நாள் எப்போ என் பொண்டாட்டி எந்திரிப்பா எப்போ சரியாகும்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தியே, எந்திரிச்சு வந்து நிற்கிறாங்க, அவங்கக்கிட்ட பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க அவனும் சிரிச்சுட்டே அப்படி நடந்து வர, இவனுக்கு சிரிக்கலாம் தெரியுமா அப்படின்னு நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் என்ன கண்ணே எழுந்துட்டியா, உனக்கு இப்போ எப்படி இருக்குது, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு அவங்கள அப்படியே ஒரு ஹஸ்பண்ட் எப்படி பொண்டாட்டிக்கிட்ட விசாரிப்பான் ஒரு இதாக லவ்வபுளாக அந்த மாதிரி கேட்க,
இவன் கண்ணில் காதலா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி பார்த்துட்டு அவனை ஒரு முறை தான் அவன் அப்படியே உங்களை நக்கலாக சிரிக்க நீங்களும் அவன்கிட்ட எந்த பதிலும் சொல்லாமல் என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்ல அவங்க அப்படியே உங்களை வினோதமாக பார்க்க என்னடா இவன் புருஷங்காரன் அப்படி கடந்து அவளை பார்த்துக்கிட்டான் இவன் நான் பதிலே சொல்லாமல் நிற்கிறாங்கிற மாதிரி அவங்க பார்க்க நீங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து நீங்கள் அப்படியே நகர ஏய் கண்ணே அப்படின்னு அப்படியே டோனை மாற்றி ஜிமின் கூப்பிட நீங்கள் திரும்பி முறைக்கிறீங்க என்னடி முறப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து நிற்க இப்போ என்ன எதுக்கு இங்கே இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்கீங்க நீங்கள் நானும் புருஷ மாட்டாட்டியா எதுக்கு இந்த தேவையில்லாத போய் அப்படிங்கிறீங்க அவனா நான் என்ன போய் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான் ஆமாம் புருஷ மாட்டாட்டின்னு கட்டுக்கதையெல்லாம் சொல்லி வச்சுருக்கீங்க அதுவா அப்படிங்க அம்மா என்ன எதுக்கு காப்பாற்றுனீங்க எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை நான் சித்தா சாகட்டுன்னு விட வேண்டியது தானே உங்களுக்கும் அதுதானே தேவை ஆமாம் எல்லாத்துக்கும் அம்மா சொல்கிறேன் இதுக்கடா என்ன நிறுத்தி வச்சுருக்கேன் எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்ட்டு நீங்கள் நகர போக ஏய் நின்றுடி அப்படின்னு கையை பிடிச்சிட்டு என்ன நினச்சிட்ருக்க உன் மேலே உள்ள பாசத்தில் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு கிரி வச்சு உன்னை காப்பாற்றி வச்சுருக்கேன் நினச்சிட்ருக்கியோ அப்படின்னு பார்க்க அப்படின்னா நீ என் கையால் தான் சாகணும் உனக்கு முடிவை நான் தான் கொடுப்பேன் அதை எவனோ ஒருத்தர் செய்யலாம் நான் எப்படி விடுவேன் அதனால தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து காப்பாற்றி சாகடிக்க போகிறேன் இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கா என்ன பைத்தியக்காரன் மாதிரி தெரியலண்ணா அப்படிங்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்க ஆமாம் பைத்தியம்தான் உன்னை சாகடிக்கிற வரைக்கும் இந்த பைத்தியம் அடங்காது அது மட்டும் இல்லாமல் நீ யாரடி என்னோடய கதையை திருத்தி எழுதுறதுக்கு நான் என் கதையை நான் தாண்டி எழுதுவேன் அப்படிங்கிறான் இவனுக்கு முத்திருச்சு அப்படின்னு நீங்கள் நகர போக அவனும் விடாமல் இங்கே பார் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இருந்து தான் ஆகணும் என் கூட நீ என்ன நினச்சிட்டுக்க உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த நகரத்துக்குள்ளே வந்தேன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படி பார்க்குறீங்க அது ஒரு சாக்கு தாண்டி உன்னை காப்பாற்றுறது மட்டும் இல்லை அதோடு சேர்த்து எனக்கு இங்கே ஒரு வாரம் சுற்றி இந்த நாட்டோட செழிப்பையும் இதை எப்படி நம்ம தாக்கலாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஒற்றன் மாதிரி இங்கே தங்கிட்டுருக்கேன் அப்படி நீங்கள் பார்க்குறீங்க என்ன அப்படி பார்க்குற இங்கே பார் இந்த நாடு எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாரு இங்கே இருந்து என்னென்னத்தை நான் செழிப்போட வச்சுக்க முடியுங்கிறத யோசிச்சுட்டு இருந்தேன்டி அதனால் இந்த நாடு எனக்கு வேணும் நான் எதை ஆசைப்பட்டாலும் அது என் கையில் இருந்தே ஆகணும் இப்போது இந்த நாடு எனக்கு வேணும் அதனால் ஒரு வாரம் மட்டும் இல்லை இன்னும் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருந்து இந்த நாட்டை எப்படி எனக்கு பக்கம் ஆக்கிக்கணுமோ அதை தான் நான் செய்ய போகிறேன் நீங்களும் நான் மேலேருந்து கீழே வரையும் ஒரு லுக்கிட்டு இல்லை நிஜமாகவே நீங்கள் அரசர் தானா அப்படின்னு பார்க்குறான் இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமும் அந்த சந்தேகமா அப்படின்னு கேட்க சந்தேகமே தான் ஏன்னா அரசர் மாதிரி கொஞ்சம் கூட நடந்துக்கலை நீங்கள் ஏதோ திருட்டு பையன் மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க இது திருடனா எவ்வளவு திமிர் அப்படின்னு நான் பார்க்க பின்ன திருடன் தான் எப்படி அடுத்தவனோட திருடலான்னு நினப்பான் அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் எப்போவுமே எப்படி திருடி உங்கள் வசம் வச்சுக்கலான்னு நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு அரசருக்கு அழகா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை திட்ட அவனோ ஹே இவ்வளோ யோக்கிய சிகாமணி மாதிரி பேசுகிறியே என்ன திருடன்னு சொல்கிறீங்க உனக்கு என்ன யோக்கியத்தை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்க பின்ன என் கூட காதல் கன்றாவின்னு என்னோட படுக்கையை நீ பகிர்ந்துக்கிட்டு இப்போது என்னடி அவன் கூடயும் இருக்கணும்னு முடிவு பண்ணி தானே அவனை சண்டைக்கெல்லாம் வர சொன்னேன் அவன் தோத்துட்டாங்கவும் என்னமோ நல்லவ மாதிரி பேசிகிட்டு இருக்கிற அதெல்லாம் அந்த ஜிமின் எப்பவும் மறக்க மாட்டான் அப்படின்னு செம்ம காண்டில் எப்படி நீ அவன் கூட போகலாம் அப்படின்னு சட்டை பிடிச்சி சண்டை போகிற மாதிரி அவன் கேட்டுட்ருக்க நீங்கள் அவனையும் பார்க்குறீங்க இப்போது இவனுக்கு நம்ம அவன் கூட போனதில் பிரச்சனையா இல்லை நம்மளை சுத்தமாக பிடிக்கலையா இல்லையே பார்க்குற ஜிமினுக்கும் இப்போ பார்க்குற ஜிமினுக்கும் வித்தியாசம் தெரிகிற மாதிரி நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நான் காக்கிறதுக்கு போராடுறேன் அதனால் அது எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிறீங்க அப்போது நானும் தர்மத்துக்காக தான் நீ பண்ணுறேன் உன் பக்கம் நீ பண்ணுறது தர்மம் நான் பண்ணுறது எனக்கு தர்மம் அப்படிங்கிறான் தானே தீமைக்கெல்லாம் அரசனே நீ தான் உங்ககிட்ட போய் நியாய தர்மத்தை பேசுகிற பாரு அப்படிங்கிறீங்க அவன் உங்களே பார்த்துட்டுக்கா நீங்கள் அப்படின்ட்டு அங்கேருந்து நகர போகிறீங்க அப்போ உங்களுக்கு உங்கள் அடிப்பட்ட காயம் இருக்குல்ல அது வலிக்குது அப்படின்னு அதை அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க அப்போ அப்படியே அவனுங்களை பார்த்துட்டு இங்கே பார் இன்னும் நீ சரியாகலை அதனால் இன்னும் ஒரு வாரம் நம்ம இங்கே தான் இருக்கணும் நீ அப்படியே ஓய்விடு நான் வந்த காரியத்தை நான் பார்க்குறேன் பேசாமல் நீ பாட்டுக்கு ஓய்வெடுத்தினா நான் வந்த வேலையை யாருக்கும் பாதகம் இல்லாமல் எந்த உயிர் சேதமும் இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு தேவையில்லாத வேலை எதையாவது பார்த்து மறுபடியும் ஆரம்பித்து வச்சிங்கன்னா அப்புறம் இந்த ஜிமின் எப்படின்னு உனக்கே தெரியும் நான் ஜிமினாக இருக்கிறதும் அரக்கனாக மாறுறதும் உன் கையில் தான் இருக்குது தேவையில்லாத வேலையை பார்த்தா அப்புறம் இங்கே ரத்த ஆறு தான் ஓடும் இப்போ தான் கொஞ்ச நாளாக பேசாமல் இருக்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே ரத்த வெள்ளத்தை காட்டினேன் இப்போ மறுபடியும் நீ ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்புறம் எல்லா பொறுப்பும் நீ தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் நீங்களோ வரப்பாக முறைச்சிட்டு நிற்க என்ன முறப்பு இந்த முறப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நான் சொன்னதை கேளு ஒழுங்காக உள்ளே போய் ஓய்விடு
உன்னோட காயம்லாம் நல்லா ஆடுற வரைக்கும் அமைதியாக இரு. என்னை நோண்டுனா அப்புறம் உனக்கு தான் பாதகம் அதிகமாக இருக்கும். நான் பாட்டுக்க என் வேலையை பார்ப்பேன், புரியுதா? அதை விட்டுட்டு என்னை நோண்டிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நீ தான் தாங்க முடியாத பின்விளைவெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். போ அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் அவனை அப்படியே மறைச்சிட்டு, எனக்கு தெரியும் என் உடம்பை பார்த்துக்க, ஆண்டு நினைக்கிட்டேன்னு ஓனா எழுத அது மாதிரி இருக்குது. இவருக்கு ஏமல் அக்கறையா? இப்போ தான் சொன்னான் காப்பாற்றி கொலை பண்ண போகிறேன்னு, மறுபடியும் இப்போ இதுக்கு என்ன சாவடிக்கிறதுக்கு என்னை இவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை மறைச்சி நிற்க. அவனும் என்ன என்ன யோசிச்சுட்டே இருக்க, நான் உள்ளே தானே போனேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவன் மறைச்சிட்டு, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அலெக்சாண்டராக நீங்கள் மாறணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் அலெக்சாண்டரோட வரலாறு தெரியுமா? எனக்கு யாரோட வரலாறு படிக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறான். அலெக்சாண்டரோட முதல் 2 வரலாற்று பக்கத்தை மட்டும் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முழுசாக படிச்சிருந்தீங்கன்னா கடைசி பக்கம் எப்படி தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ என்ன தெரியலாட்டி பரவாயில்ல, நான் சொல்கிறேன். அவரோட இறுதி நாள் ரொம்ப மோசமாக இருந்தது. கடைசியில் அவர் இறந்து போகும்போது அவர் என்ன சொல்லிட்டு போனால் தெரியுமா? இவ்வளோ சேர்த்து வச்சேன்னா போகும்போது எதையும் கொண்டு போகலை, அதை என் வரலாற்றில் சேர்த்து எழுதுங்க, அப்போ தான் எனக்கு பின்னாடி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு புரியும். சாகும்போது எதையும் கொண்டு போக போகிறதில்ல, வாழும்போது சந்தோஷமாகவும் தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணுங்கிற விஷயத்தை அவர் சொல்லிட்டு போனார். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்ல. யாருக்கிட்டே அலெக்சாண்டரோட வரலாறு தெரியாது. எனக்கா? உனக்கு ஒன்று தெரியுமா? அலெக்சாண்டரோட மரணத்துக்கு காரணமே ஒரு பொண்ணு தான். அவர் மட்டும் பேசாமல் கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு சாவே அவருக்கு வந்திருக்காது. அவர் தேவையில்லாமல் கல்யாணம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி நானும் இருப்பேன் நினச்சா. இந்த ஜிமினுக்கு பெண்கள் வாடையினாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மாதிரி பார்க்க. ஆமாம் ஆமாம், குகையில் வச்சு வாசம் பிடிச்சது எனக்கு தெரியாது பாரு அப்படிங்கிற நீங்கள் பார்க்க ஆகணும் அப்படின்னு சிரிச்சிட்டு, எத்தனை நினைக்கிறேன்னு தெரியுதுடி, என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எல்லாம் உல்லாசமாக இருக்கா, நம்ம பயன்படுத்திக்கிறது ஒன்று, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே கடுப்பாக அவனை பார்க்குறீங்க. அவனும் இங்கே பார், நான் எப்போவுமே அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணவே மாட்டேன், என்கிட்ட எவ்வளையும் சேர்த்துக்கவும் மாட்டேன். அதில் நீ மட்டும்தான் விலக்கு. ஒன்று மட்டும் உல்லாசமாக கூட வச்சுருந்துட்டு அப்புறம் உன்னையும் அனுப்பிட்டு பின்னாடியே நான் ஒரு நாள் வந்து சேர்றேன், புரியுதா? இப்போது என்ன, நம்ம 2 பேரும் உல்லாசமாக இருக்கலாமா அப்படின்னு அவங்க கழுத்தை அப்படியே டச் பண்ண அப்படின்னு கையை தட்டி விடுங்க. அப்படிங்க நீங்கள் உங்ககிட்ட போய் நின்று பேசின பாருங்கள், என்ன சொல்லணும், உங்ககிட்டலாம் 2 நிமிஷத்துக்கு மேலே நின்று பேசுகிறதே தப்பு. அப்படி பேசினா எப்படி தான் பின்விளைவு இருக்கும், தெரிஞ்சும் பேசின பாரு, அது என்னோட தப்பு தான். இங்கே பாருங்கள், நீங்கள் அலெக்சாண்டராக மாறுங்க, இல்லை அந்த அலெக்சாண்டராகவே வாழுங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. எனக்கு தேவையெல்லாம் என் மக்கள் நல்லபடியாக இருக்கணும், என்னையும் என் நாட்டையும் விட்டுருங்க, நாங்கள் இப்படியோ நிம்மதியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன இப்படி பார்க்குறோங்கிற மாதிரி பார்த்தேன். சரி, இவ்வளோ கெஞ்சி கேட்குற, அதனால் உனக்காக வேணால் நான் அந்த முடிவை யோசிக்கிறேன். எதே? ஆமாம், இந்த போர் முடியட்டும், இங்கேருந்து நம்ம போனதுக்கப்புறம் வேணும்னா உன்னையும் படையும் நான் விட்டுடுறேன். என்ன நிஜமாவா? நம்பவே முடியல. என்னடா இவ்வளோ சீக்கிரம் சரின்னு சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க ஆகணும். அதுக்கு நீ நான் சொல்கிறபடிலாம் கேட்டு நடந்துக்கணும். அப்படிலாம் நடந்துக்கிட்டீங்கன்னா உன்னையும் படையும் நான் விட்டுடுறேன். நம்பலாமா அப்படின்னு அவனை கேட்க. நீங்கள் அப்படியே அவனை முறைக்க. நம்பலாமா நம்ப வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம், ஆனால் நம்பி தான் ஆகணும், உனக்கு வேறு வாய்ப்பு இல்லை, நீ நம்பி தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி உன்னை விட்டுலான்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கணும். நான் சொல்கிற மாதிரிலாம் கேட்டு நீ ஒரு வாரம் இங்கே எனக்கு அமைதியாக நடந்துக்கிட்டீன்னா மட்டும் உன்னையும் படையும் விட்டுடுறேன் நிரந்தரமாக. ஆமாம், அப்படி சொல்லிட்டே அந்த நெருப்பில் கத்தி இருக்குல்ல, அதை காட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் இவன் என்ன செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் பதட்டத்தோடு இருக்க. அவனும் அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்ன சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவன் கிட்ட வர, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே உங்களை செவத்தில் அங்கே இருக்க மரத்தில் சாய்ச்சி அப்படியே வந்து உங்கள் மேலே சாய, என்ன பண்ணுறீங்க, நகருங்க, நான் போகணும் அப்படின்னு அவனை விளக்க பார்க்குறீங்க. அவனும் நகராமல் அப்படியே உங்கள் கழுத்தில் அப்படியே முகத்தை வைக்க அப்படின்னு அவனை நகர்த்த பார்க்குறீங்க. பட் உங்களால் இப்போ முடியல, ரொம்ப நீங்களே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் காயம் வேற வலிக்குது. ஸோ நீங்கள் அவனை தள்ளுங்க அப்படின்னு எல்லோரும் இருக்காங்க, யாராவது பார்த்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நகத்தை பார்த்தா அவனும் நகராமல்
அப்படின்ட்டு அப்படியே அந்த கத்தி இருக்குல்ல அதை அவங்க கிட்ட கொண்டு வர என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கையை பிடிக்க போகிறீங்க. அவனும் உங்கள் கையை தள்ளிவிட்டு அந்த கத்தியை அவங்க தொடையில் வைக்க நீங்கள் அப்படிங்கிறீங்க. லைட்டாக தான் உங்களுக்கு சூடு பட்டிருக்கோம். பட் அங்கே இருந்த ஒரு அட்டைப்பூச்சி அது அப்படியே உங்கள் தொடையில் பிளட்டை குடிச்சிட்டு அதுக்கு தான் சூடு வச்சுருப்பான். ஸோ அது அப்படியே அந்த கத்தி சூடுபட்டதும் கீழே விழுகுது. அப்படியே பார்க்குறீங்க அட்டைப்பூச்சி அப்படின்னு நீங்கள் பார்க்க பாத்தியா இந்த அட்டைப்பூச்சி கூட நான் எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அதே மாதிரி உன்கிட்ட ஒட்டிக்கிட்டு ஒரு ரத்தத்தையே குடிக்க பார்க்குது அப்படியே என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தவன் அப்படியே கண்ணாடி அப்படிங்கிறீங்க. ஹே சும்மா அரசகுமாரின்னு சொல்லிக்கிட்டு வந்தா பண்ணிட்டு பீத்திக்கிட்டு தெரிஞ்சா மட்டும் பத்தாருக்கு நிகராக நெஞ்ச நிமித்திக்கிட்டு நானும் அவங்கள தான் வடை சண்டைக்குன்னு நிற்கிறியே அதுவும் பத்தாது இந்த வயசை வடால் விட்டுக்கிட்டு தெரியுறீ அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சமாவது உன் புத்தியை என்னைக்காவது நீ உபயோகிச்சிருக்கியா அப்படிங்கிறான். நீங்கள் இவன் எதுக்கு இப்போ சம்மந்தம்லாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அதை என்னைக்காவது கொஞ்சமாவது நீங்கள் உபயோகிச்சிருந்தீங்கன்னா உனக்கு இப்போ இங்கே எப்படி நடந்துக்கணுங்கிற புத்தி கிடச்சிருக்கும் அப்படிங்க. நீங்கள் அவனே பார்க்குறீங்க. இங்கே காடு இதை சுற்றி நிறையா அட்டைப்பூச்சி சுற்றிட்டு இருக்குது. காலில் செருப்பு கூட இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்க. இனிமே ஒழுங்காக காலுக்கு செருப்பு போட்டுட்டு நட அப்படின்னு உங்கள் கழுத்தில் அப்படியே கடிக்க இதுக்கு நான் அந்த அட்டைப்பூச்சி கடிச்சு செத்துருப்பேன்டா எதுக்குடா காப்பாற்றுனங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே அவனை மறைச்சிட்டு இங்கே பாருங்கள் நான் ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்படி சும்மா என்கிட்ட தொடுறது என் மேலே படிக்கிறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. ஆமாம் அன்னைக்கு நடந்ததை வச்சு எப்போவுமே இனிமேல் உங்கள் கூட நான் இருப்பேன் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு என் பின்னாடி வர்றதை நிறுத்துங்க. இனி அந்த மாதிரி நடந்தால் அப்புறம் சரியாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு விரலை நீட்டி நீங்கள் அவனை மிரட்ட அவனும் அசால்ட்டாக அவங்க விரலை பிடிச்சி வாயில் வச்சு நறுக்குன்னு கிடைக்க அப்படின்னு எடுக்க நான் அப்படிலாம் அவங்ககிட்ட ஒட்ட மாட்டேன்னு சொல்லவே இல்லையே சொன்ன மாதிரி ஞாபகமும் இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் கழுத்தை கடிக்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு தள்ளுறீங்க. இதுக்கே எப்படின்னா இன்னும் எவ்வளவோ இருக்கே அதுக்கெல்லாம் தாங்கிக்க பழகிக்க அப்படிங்கிறான். எதுக்கு தாங்கணும் என்னால் தாங்கிக்க முடியாது நான் எதையும் தாங்கணுங்கிற அவசியமும் இல்லை அன்று தாங்கினாயே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை தீயா மறைக்க என்னடி மறப்பு அன்னைக்கு தாங்கினால இனிமேல் தாங்கிக்க பழகிக்க எனக்கு தேவைப்படுது அப்போ நீ தான் ஆகணும் வா 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற வரைக்கும் போகிறான் அப்படின்னு சொல்லி தள்ளிருக்க. என்னடியும் உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அவன் பார்க்க நீங்கள் இல்லை நீங்கள் மனுஷனா மிருகமா இதில் நான் உனக்கு சந்தேகம் மிருகம்தான் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு மிருகம் தான் நடந்துக்கிறீங்க இப்படி உடம்பு சரியில்லாமல் அடிபட்டு இருக்க போன போய் உடல் சுகத்துக்காக கூப்பிடுறீங்களே உங்களெல்லாம் மிருகம்னு தான் சொல்லணும். ஹே அது நான் அதுக்கு தான் மருந்து போட்டாச்சுல்ல இது வேறு அதில் எதுவும் ஆகாமல் பண்ணலாவா அப்படிங்கிறான். மறுபடியும் அவன் பேசுறது உங்களுக்கு இரிட்டேட் தான் ஆகுது. முதல்ல தள்ளி போங்க அப்படின்னு பிடிச்சி தள்ளிருக்கேன் அப்படின்ட்டு அவன் பார்க்க இங்கே பாருங்க என்கிட்ட இனிமேல் அந்த மாதிரி நோக்கத்தோடலாம் கிட்ட வராதிங்க எனக்கு அவங்களோட அப்படிலாம் இருக்கிறதுல எந்த உடன்பாடும் இல்லை. இனி நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறதும் இல்லை. அதான் அப்போவே சொல்லிட்டேனே இனி எந்த முயற்சியும் நான் எடுக்க போகிறதில்லன்னு புரியாதா தேவையில்லாமல் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. உங்களுக்கு உடல் சுகம் தான் தேவை அப்படின்னா அதுக்காக நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி பொண்ணுங்களை தேடி போங்க என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நீங்கள் தள்ளுங்க அப்படின்னு அவனை நவத்தி விட்டு அப்படியே அவன் மேலே கூட வரசாமல் அப்படியே நகர்ந்து பார்த்து போக்க அவனும் அப்படியே சிரிச்சிட்டு இன்றைக்கி இவ்வளோ சீண்டுனதே போதும் யாருக்கிட்ட பொண்ணுங்கக்கிட்ட போக சரி எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லடி நான் ஏன்டி கண்டவங்கிட்டே போகணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்கள் எல்லாம் தெரியாமல் அப்படியே வீட்டுக்குள்ளே போக அவனும் சரி கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கட்டும் அப்படின்ட்டு குதிரையில் ஏறி அவன் மறுபடியும் அங்கே போய் எப்படி அந்த ஊரை அட்டையை போடலாங்கிற மாதிரி பார்க்க போயிட்டான். அங்கே அப்படி இருக்கா இங்கே உங்கள் படைத்தளபதியோ உங்களுக்காக உங்கள் அப்பா பார்த்த இளவரசன் முன்னாடி நிற்கிறான். அடடே வாங்க நீங்கள்
எனக்கு பார்த்திருக்கும் பெண் தான் ஹீரா என்று தெரிந்துமா தூக்கி சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது ஆமாம் ஆமாம் இளவரசி, அவருக்கு அனைத்தும் தெரியும், அறிந்துதான் எல்லாம் செய்தார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஜிமீன் உனக்கு எவ்வளோ திமிரு, உன்னை அடக்க இங்கே யாருமே இல்லைன்னு நினப்பா உனக்கு. உனக்கு ஈக்குவலாக நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறத நீ மறந்துடுற. நான் இருக்கேன்டா, நான் இருக்கிற வரைக்கும் என்னை தோக்கடிக்க விட மாட்டேன். எனக்கு பார்த்த பொண்ணுன்னு தெரிஞ்சு நீ தூக்கிட்டு போயிருக்கனா இதுக்கு மேலேயும் ஒன்றை விட்டு வைக்க மாட்டேன். நீ என்ன நினச்சிட்ருக்க? அரக்கன் நீன்னா உன்னை விட பெரிய அரக்கண்டானா? உனக்கு நான் யாருன்னு காட்டுறேன். நீ தேவையில்லாமல் தொட்டக்கூடாத இடத்த தொட்டுட்டு அதுக்கான பின்விளைவை நீ கண்டிப்பாக அனுபவிச்சு ஆவ. உன்னை சீக்கிரமே தோக்கடிச்சு உன்கிட்ட பெண்ணைய கைதியாக இருக்க என்னோட வருங்கால மனைவி ஹீராவை நான் இங்கே தூக்கிட்டு வருவேண்டா. என்னோட இளவரசியை பட்டத்து ராணி நான் இங்கே தூக்கிட்டு வந்து எனக்கானவளாக ஆக்கிக்க வேண்டாம். உன்னை சீக்கிரமே நான் தோக்கடிக்கிறேன். அரசே, அவர் ஒன்றும் இப்போ சாதாரணமான இல்லை. என்ன அப்படின்னு அவங்க கோபமாக திரும்ப, சற்று சொல்வதை நிதானமாக கேளுங்கள் அரசே. அவர் ஒன்றும் இப்போ முன்ன மாதிரி இல்லை. நிறைய ராஜ்யத்தை கைப்பற்றி வச்சிருக்காரு. நோலா பக்கமாக ஒரு படை ரொம்பவும் பலமாக இருக்குது. அதனால் அவரை நம்ம நேரடியாக மோதுறதெல்லாம் சரிப்பட்டு வராதது. அவர் வழியில் அவரை மாதிரியே நரித்தனமாக தந்திரம் பண்ணி தான் தூக்கடிக்க முடியும். நீங்கள் சொல்வதும் சரிதான். போருக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போனால் தானே அவன் அவன் செஞ்ச அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எல்லார்ட்டையும் எடுத்து சொன்னாலே போதும், எல்லாருமே அவனை கொண்டுடுவாங்க. ஏன் அவன் நாட்டு மக்கள் கூட அவனுக்கு எதிராக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அவனை நம்மளால் தோக்கடிக்க முடியும். அவனுக்கு ஒரு முடிவு காலத்தை நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்பிக்கையாக பேச, இங்கே அவங்க படைத்தளபதியோ, ஐயோ அரசே, கேட்கும் போதே மிகவும் இன்பமாக இருக்குது. ரொம்ப நன்றி, கோடான கோடி நன்றி அரசே. நீங்கள் சொன்ன மாதிரி மட்டும் நடந்து எங்கள் இளவரசியை எங்களுக்கு சுதந்திரமாக திருப்பி கொடுத்துட்டாலே போதும். எங்கள் நாட்டு மக்களும் அவங்கக்கிட்ட அடிமைப்பட்டு சித்திரவதைப்பட்டுறது போதும். அவங்க சுதந்திரமானாலே அதுவே போதும். உங்களுக்கு கோடான கோடி புண்ணியமாக இருக்கும். ஏன்னா அவங்கிட்ட மாட்டி சிக்கி சீரழிஞ்சு எங்கள் மக்களில் பாதி பேர் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் தேவையில்லாத இடத்துல இருக்காங்க. இப்படி கொஞ்சம் நஞ்ச பேர் தான் அங்கங்கே இருக்கோம். நாங்கள் அது நிம்மதியாக வாழணுன்னா நீங்கள் சொன்னபடி செஞ்சால் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பாக நடத்தி காட்டுறேன் அப்படிங்க, ரொம்ப நன்றி அப்படிங்க. ஹே, சும்மா எதுக்கு நன்றிலாம் சொல்லிகிட்ருக்க? ஏன் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு நீ கேள்விப்பட்டதில்லை? அதை மாதிரி தான் தீமைக்கு தீமை தான். அவனை வேறு வழி இல்லை, தீமையான வழியில் தான் நம்மளும் போய் அவனை அழிக்கணும். அவனை அழித்தா தான் எல்லாருக்கும் ஒரு சுதந்திரமும் நிம்மதியும் கிடைக்கணும். அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். நான் செய்வேன், அவனை அடக்கி காட்டுவேன். அவன் யார் மேலே கை வச்சுருக்கான்? எனக்கு பார்த்த பொண்ணு அப்படிங்கிறத தாண்டி அவள் ஒரு பொண்ணோட மேலே கையை வச்சு அத்துமீறி இருக்கான். அவனை மாதிரி ஆளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. கண்டிப்பாக அவன் சாய்வு என் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். எங்கே நம்ம ஜிமினாவோ நைட்டெல்லாம் சுற்றி எப்படிடா இந்த அரண்மனைக்குள்ளே போகிறது, எப்படி ராஜ்யத்தை கைப்பற்றுறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வீக் பாயிண்ட் இருக்காதா, அதை வச்சு உள்ளே பூந்துட முடியாதான்னு சுற்றிட்டு களைச்சி போய் விடிய காலையில் தான் வீட்டுக்கே வரான். அப்போது அப்படியே குடிசையில் பார்க்குறான், உங்களை காணோம், இவன் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு போது பின்னாடி சிரிப்பு சத்தம் கேட்குது. அது உங்களோட சத்தம் தான். இவளா சிரிச்சிட்ருக்கா அப்படின்னு. அது குடிசை தானே, ஸோ அந்த ஓலை எல்லாம் இருக்கும்ல, அதில் ஜன்னல் மாதிரி சின்னதாக இருக்கா, அது வழியாக என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அங்கே பின்னாடி ஒரு ஓடை மாதிரி ஓடிக்கிட்டுருக்கு. அதில் தான் நீங்கள் குளிக்க தான் போயிருக்கீங்க. ஸோ நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே அங்கே குட்டீஸுங்களாம் இருக்குது. ஸோ அதுங்க மேலே வந்து தண்ணி தெளித்து நீங்கள் விளையாட, அதுங்களும் உங்கள் மேலே தண்ணியில் ஊற்ற ஹே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதுங்க கூட சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படியே உங்களை பார்க்குறான் ஈர ட்ரெஸ்ஸில்
அப்படியே உங்கள் பார்ட்ஸ் எல்லாம் தெரிய நீங்கள் நின்று விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படியே அங்கே உள்ள அந்த கட்டிலில் அவன் மல்லாக்க படுத்துக்கிறான். நீங்களோ போதும் இதுக்கு மேலே நின்னா காயத்தில் தண்ணி பட்டுரும் அப்படிங்கிற மாதிரி அதுங்கள்ட்ட சொல்லிவிட்டு நீங்கள் இப்போ அப்படியே உள்ளே வரீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் ஜிம்மி நாங்கள் படுத்துருக்கோம். அவனை எதிர்பார்க்கல, நீங்கள் டக்குன்னு உள்ளே வந்துடுறீங்க. அவன் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் உள்ளே வந்தா அவன் படத்துக்கு 10 நிமிஷம் நீங்கள் ஜர்க் ஆயிடுறீங்க. பட் அவனோட லுக்கெல்லாம் உங்கள் மேலே இல்லை, அவனும் மல்லாக்க படுத்து விட்டதை பற்றி எதையும் யோசிச்சுட்ருக்கான். அப்போ தான் பார்க்குறீங்க நம்மளை பார்க்கல அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு அப்படி நீங்கள் அவனும் டக்குன்னு இப்போ உங்களை பார்க்குறான். நீங்கள் என்ன நம்ம பக்கம் பார்வை திரும்பதுக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க, இரவு நடனமோட அரண்மனைக்கு போகணும் என் கூட வா அப்படிங்கிறான். எதை அப்படி நீங்கள் பார்க்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்க அந்த ஈட்டியில் மீன் பிடிப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஈட்டி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வெளியே போக நீங்கள் எதுக்கு நான் அங்கே வரணும் அப்படிங்கிறீங்க. ஏய் வாண்ணா வா, இந்த கேள்விலாம் கேட்கக்கூடாது. நான் அப்படி தான் கேட்பேன், நான் ஏன் வரணும், நான்லாம் வர முடியாது அப்படிங்கிறீங்க. அப்படியே உங்களை மறைச்சிட்டு உன்கிட்ட என்ன சொன்னேன், நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கல, அப்படி செஞ்சால் மட்டும்தான் உனக்கும் நாட்டுக்கு விடுதலை வேணுமா வேணாமா அப்படின்னு பார்க்குறீங்க. நீங்கள் ஒன்று பேச அவன் ஒன்று பேச 2 பேரும் அப்படியே மறைச்சிக்கிட்டு நீங்கள் ஜிமின் கடைசியாக நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே போக்க நீங்களும் இவனை வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறது இல்லாமல் நீங்கள் முழிச்சிட்டு இருக்க. இதெல்லாம் வெளியிலேருந்து பாட்டி பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு எதுவும் கேட்கல, பட் ஏதோ 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி வாய் சண்டை போட்டுக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அப்படியே அவங்க கிட்ட வராங்க. வந்தவங்களும் உங்ககிட்ட என்னம்மா உனக்கும் கணவருக்கும் ஏதோ வாக்குவாதம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க நீங்கள் அப்படின்னு பார்த்துட்டு ஆமாம் எனக்கும் அவருக்கும் வாக்குவாதம் தான், எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது, அவருக்கும் அப்படி தான், தயவு செய்து அவரை என்னோட கணவன்னு சொல்லாதீங்க. கணவன் என்ன ஒரு மனுஷன்னு கூட சொல்ல முடியாது, அவனுக்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு உண்டான எந்த ஒரு குணமும் கிடையாது, அவரை நான் வெறுக்கிறேன், மொத்தமாகவும் சுத்தமாக வெறுக்கிறேன் அப்படின்னு அப்படி கத்தி சொல்லி அப்படி கண்ணில் டியர்ஸ் வருது. அப்படி நிற்கிறீங்க. அவங்கவுங்கள பிடிக்கலங்கிற ஆனால் அழுகிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் உன்னை கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டியம்மா, என்ன என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, உங்களை போய் தப்பாக நினைப்பேனா? சரிம்மா அந்த உரிமையில் தான் கேட்குறேன், என்ன நீ பாட்டியாக நினச்சினா இதை சொல்லு, இல்லைன்னா பரவாயில்ல, அப்படி என்ன தான் உனக்கும் கணவருக்கும் சண்டை பிரச்சனை, அப்படி என்ன பிடிக்காமல் போச்சு சொல்லணும்னு நினச்சா மட்டும் சொல்லு, இல்லைன்னா பரவாயில்லம்மா, நான் எதுவும் ஒன்றை வற்புறுத்தலை, இதில் என்ன இருக்குது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு, எனக்கு என்ன அவரை கண்டாலே எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னா அவரோட குணம் அப்படி, பார்க்கத்தான் அழகாக இருப்பார், ஆனால் மனசு ஃபுல்லாக அழுக்கு மட்டும்தான் மண்டி கிடக்கு, மனுஷனையும் ஒரு பொண்ணையும் மதிக்க தெரியாதவர், கொஞ்சம் கூட மதிக்க மாட்டார், மரியாதையும் கொடுக்க மாட்டார், இந்த மாதிரி மனுஷனை என்ன சொல்கிறது? அட இங்கே பாடுறா பரவாயில்லையே, புருஷனை பிடிக்காதுன்னு சொன்னேன், நான் கூட அவனை பற்றி எதுவுமே தெரியாது அதனால தான் பிடிக்காதுன்னு சொல்கிறேன்னு பார்த்தா, ஆனால் புருஷனுக்கு என்ன பிடிக்காதுன்னு அவன் எப்படிங்கிறது வரைக்கும் விரல் நுனியில் வச்சுருக்கிறியம்மா அப்படின்னு அவங்க கேட்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. அவங்களோ நீ அவனை ஓனையாக பார்க்குற, அதனால தான் உனக்கு அப்படி தெரியுது, என்ன அப்புறம் மனுஷனை வேட்டையாடுறவனை வேறு என்ன எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்க. அவங்களோ ஏம்மா நீ ஓனையாக பார்க்குற, வேட்டையாடுறது ஓனையோட குணம் மட்டும்தானா, ஏன் அது சிங்கத்தோட குணம்னு உனக்கு தெரியாதா? சிங்கம்மா ஆமாம், சிங்கத்துக்கு வேட்டையாட மட்டும்தானம்மா தெரியும், அதுக்கு வேட்டையாடி அது மற்றவங்கள காப்பாற்றதா கூட இருக்கலாம்ல, உனக்கு ஒரு பக்கத்தையே பார்க்கறனால இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாமல் கூட நீ பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அவனை நீ ஏன் ஓனாயாக பார்க்குற, சிங்கமாக பாரு, அப்போ உனக்கு புரியும் அவன் வேட்டையாடுறதுல இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இங்கே இருக்கிற பாதி ஆண்களுக்கு கோபத்தை மட்டும்தான் காட்ட தெரியும், சிங்கம் மாதிரி வேட்டையாடுறது அதை மட்டும்தான் காட்ட தெரியும், அன்பெல்லாம் காட்ட தெரியாது. அது மாதிரி ஒரு ரகமாக இருக்கும் உன்னோட கணவனும், அதுக்காக அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து வாழாமல் இப்படி கோவத்தை மட்டுமே காமிச்சிட்டு இருந்தேன்னா எப்படி தான் நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்வ? அவங்க கூட வாழ்கிறதுக்கு நான் சாகலாம். என்ன தாயி இப்படி பேசிவிட்ட, இப்படிலாம் பேசாதம்மா அப்படிங்க. பின்ன என்ன சொல்கிறது, நான் சொன்னதை உண்மை இல்லைம்மா, நீ அவன் குணம் புரியாமல் எல்லாம் தெரிஞ்சது நான் தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அவன் என்னை தாங்குறான் அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. நான் இந்த நிலைமைக்கு ஆகிறதுக்கு காரணமே அவன் தான். இதோ பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அது அவன் தான். என்னை அடித்து காயப்படுத்துறதும் அவன் தான், அதுக்கு மருந்து போடுறதும் அவன் தான். என்ன கண்ணு நீ பேசுகிறதெல்லாம் வச்சு பார்த்தா உனக்கு உன் புருஷன் உனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னு வருத்தத்தில் உளர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல டக்குன்னு நீங்கள் அப்படியே பயந்து போய் அந்த பாட்டி பார்க்குறீங்க. நானும் அப்படி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் பார்க்க அவங்களோ அப்படியே சிரிச்சிட்டு வயசானவம்மா எனக்கு தெரியாதா, முகத்தை பார்த்தாலே தெரியுது அப்படின்னு அவங்க சொல்ல அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அவங்க அப்படியே உங்களே பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, அவர் திறமைசாலி தான்,
அதை நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட மூர்க்க குணமும் தேவையில்லாத பண்ணுறதும் ரொம்ப அதிகம். இவனை மாதிரி ஒரு கெட்டவனை நான் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறீங்க. இங்கே தான் நீ தப்பு பண்ணுற. இப்படியே அவனை ஒவ்வொன்றிலே திருத்திக்கிட்டே இருந்தா எப்போ தான் அவன் கூட நீ சேர்ந்து வாழ்வ? நான் சேர்ந்து வாழணுமா? நான் ஏன் சேர்ந்து வாழணும்? சேர்ந்து வாழ்ந்தால் தானே நேசிக்க முடியும். நான் ஏன் அவனை நேசிக்கணும்? நீ நேசித்தா தானே அவனை ஒன்றை நேசிப்பான். ஐயோ, என்னை போட்டு குழப்புறீங்க. இதுமா தெளிவாகவே சொல்கிறேன், நான் ஒன்றும் உன்னை குழப்பலை. அவன் அப்படி தானே தெரிஞ்சிச்சு. அப்போ ஒன்று அவன் வழியில் நீ பின்தொடரணும், இல்லையா உன்னோட வழிக்கு அவனை கொண்டு வரணும். இப்படி இதில் ரெண்டில் எதையாவது ஒன்றா செஞ்சால் தான் ரெண்டு பேரும் அதுக்குன்னு அவனுக்கு பணிஞ்சு போய் வாழணுமா? அப்படி ஒன்றும் அவனுக்கு பணிஞ்சு போய் வாழணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிறீங்க. அவங்களோ இப்படி தாம்மா நீ தப்பு பண்ணுற அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? உன்னை யார் இங்கே பணிஞ்சு போக சொன்னா? பின்ன தாங்கள் சொல்ல வருவது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. அன்பால் அவனை கட்டி போட சொல்கிறேன். அது வரைக்கும் பணிஞ்சு போ. அதுக்கப்புறம் உன் நேசம் புரிஞ்சுக்கிட்டா அவன் உன் வழிக்கு வந்துடுவான்ல. இங்கே பாருமா, சில ஆண்களுக்கு எதிர்த்து நின்று திமிரா பேசுகிற பெண்களை பிடிக்காது. அதே அடங்கி போய் புருஷனுக்கு பணிவாக எல்லாத்தையும் செய்கிற பெண்களை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நீ பணிவாக மாறு, அவனும் உன் மேலே பாசமாக மாறுவான். ரொம்ப நன்றி தாயே அப்படின்னு கையை பிடிக்கிறீங்க. என்ன சொல்லிட்டேன்னு இப்போ நன்றி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்க உங்களுக்கோ இவ்வளோ நாள் உன்னை எப்படி சரி பண்ணுறது புரியாமல் இருந்த இப்போ தான் புரியுது. காதல்னா என்ன, அதை எப்படி அவன்கிட்ட செயல்படுத்தணும்னு இந்த வழியை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்களோ சரிம்மா அப்படின்ட்டு வெளியே போயிடறாங்க. நீங்களோ அவன் கூட வாழ்கிறேனோ இல்லையோ, ஆனால் என் நாட்டுக்காக எது எனக்கு அவசியம் அதை செய்வேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அப்போ சிமன் குளிச்சுட்டு அப்படியே வரான். நீங்கள் சிமனை பார்த்துட்டு அரசே எனக்கு ஆடைகள் வேணும் அரசே அப்படிங்கிறீங்க. அவன் டக்குன்னு திரும்பி உங்களை பார்க்க, ஆமாம் நீங்கள் ஒரு ஆண், ஒரே துணியில் எத்தனை நாள் வேணாலும் உங்களால் சுற்ற முடியும். நான் பெண், அப்படி என்னால் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போவாது நீ பெண்ணுங்கிறத ஒத்துக்கிட்டியே, நான் எப்போட பொம்பளையாக இல்லாமல் இருந்தேங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் புரிஞ்சது. எனக்கு உடை வாங்கணும், என்னை கடை வீதிக்கு கொஞ்சம் அழைச்சிட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் என்ன சொல்ல போகிறானோ அவனையே பார்க்குறீங்க. அவனும் என்ன தேவிக்கு திடீர்னு பயமெல்லாம் வந்துச்சு என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. உன்னை தாண்டி சொல்கிறேன், எப்போவுமே திமுறகாம் பல்லன மாதிரி அலைஞ்சிட்ருப்பேன். இப்போ நான் கடை வீதிக்கு போக என்ன கூப்பிட்றேன் அப்படிங்க. காசு அப்படிங்கிறீங்க. ஓ பணம் இல்லையா, அதனால தானா அப்படின்ட்டு. பணம் வேணுமா? என்கிட்டையும் தங்க நாணயங்கள் இல்லையே, இப்போ என்ன செய்வது? நாணயங்கள் வேணுமானால் என்னுடன் இரவு அரண்மனைக்கு வருவாயா? கொடுக்கல் வாங்கல் நான் கரெக்டாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல உங்களுக்கு தலையில் அடிச்சுக்கணும் போல் இருக்குது இவனை அப்படின்னு. இந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக மனசுக்குள்ளே தான் எல்லாத்தையும் நினைக்கிறீங்க. மூஞ்சில் கூட ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் லைட்டாக சிரிச்ச மாதிரி மூஞ்சை வச்சுட்டு கண்டிப்பாக அரசே தாங்கள் சொல்வதே நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடடா என்னது திடீர்னு எல்லாத்துக்கும் மாறிட்டா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க, அப்போது இப்போவே என்னை கடை வீதிக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, என்ன நீ சொன்னதும் உடனே உன்னை கூட்டிகிட்டு போகணுமா? அப்படிலாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது. நான் சொல்கிற நேரத்துக்கு தாண்டி நான் கூட்டிகிட்டு போவேன். நான் எப்போ வந்து கூப்பிட்றனோ அப்போ தான் கூட்டிகிட்டு போவேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அம்பாட்டி பார்க்க, நீங்களோ அப்படியே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கு வரோம், முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவான்னு பார்த்தேன். பரவாயில்ல, வாய் தான் என்னை வார்த்தைக்கு வார்த்தை திட்டுது, ஆனால் மனசில் அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. பிடிக்கலன்னு அவங்க சொன்ன மாதிரி என்னை கூட தானே வச்சுருக்கீங்க. இவ்வளோ இதுலேயும் என்னை நல்லபடியாக பார்த்துருக்கீங்க. எத்தனை நாள் கண்ணு வெளிச்சு பார்த்துக்கணுன்னு என்ன அவசியம் இருந்தும் பார்த்துருக்கீங்க. அப்போ ஏதோ ஒரு மொழியில் உங்கள் மனசில் நானும் இருக்கல்ல. ஆனால் வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட அதை சொல்லிக்க வெளிக்காட்டிக்காமல் திரியிறீங்களா? எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்கள் மனசில் ஒரு மூலையில் இருக்குன்னா ஒரு நாள் உங்கள் மனசு ஃபுல்லாகவும் வருவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அவன் முன்னாடி நடந்து போகிறான். அவனை பார்த்துட்டு நீங்கள் என்ன இவன் படுக்க போகிறான், நமக்கு ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னால் அதை கண்டுக்கிறானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போ பின்னாடியே அப்படியே போக, என்ன என் பின்னாடி வர, சரி அப்போ நீங்கள் வேணா என் பின்னாடி வாங்க அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி போக, ஏய் என்ன நக்கலா பெங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இது என்ன வம்பா போச்சு, நீங்களும் கூட்டிகிட்டு போக மாட்டீங்க நானும் போகக்கூடாதா? வேறு எங்கே போவேன், கடத்தருக்கு தான் துணி வாங்கணும்னு சொன்னல அப்படிங்கிறீங்க. அவனோ அதான் நான் கூட்டிகிட்டு போகிறேன்ல, நான் எப்போ கூட்டிகிட்டு போகிறேனோ அப்போ போய்க்கலாம் போடி அப்படிங்கிறான். முடியாது, நான் ஒன்றும் உங்களோட பொண்டாட்டிலே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கறதுக்கு. நான் இந்த நாட்டோட அரசன், நான் சொல்கிறத நீ கேட்டு தான் ஆகணும். அடடே மன்னருக்கு மரத்தை அதிகமாகிவிட்டது போல். என்ன அப்படின்னு பார்க்க, இப்போ நாமளே வேறு நாட்டில் இருக்கோம், அதுவும் சாமானிய மக்களாக. நீங்கள் ஒன்றும் இங்கே அரசர் கிடையாது.
இப்போ மட்டும் நீங்கள் வேறு நாட்டு அரசன்னு தெரிஞ்சிச்சு, இங்கேயே 2 பேத்துக்கும் சமாதி தான், எப்படி வசதி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சிரிக்காகணும். இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்னு வந்து தொலை அப்படிங்கிற மாதிரி இப்போ கடைவீதிக்கு வேறு வழி இல்லாமல் கூட்டிகிட்டு போகிறான். அப்படி வாடா வதிக்கு அப்படின்னு நீங்களும் அப்படியே அவன் பின்னாடி போகிறீங்க. பார்த்தாங்க அப்போல்லாம் வந்து இந்த பண்டமாற்று முறை தானே இருக்கும், பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே போகிறீங்க. அப்போ அவனும் எவ்வளோ பெண்கள் கூட்டம், முதல்ல இந்த நாடு வந்ததும் பெண்களை தான் அடித்து ஒழிக்கணும், அப்படியே ஆண்களையும் ஒழிச்சிருங்க, அப்போ தான் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் முணுமுணுக்கா ஏய் வயிற்றில் அடிப்பட்டதில் எதுவும் மூளைக்குழம்பு வச்சா, மூளைக்குழம்புனா எங்கன்னா கூட விடாமல் வம்பிழுத்துட்டு வரீங்களே, உங்களை என்ன சொல்கிறது அப்படிங்க. அவனும் அப்படியே உங்களை முறைக்கா சரி சரி அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. வேர்க்கலை வைத்துட்ருக்கு. அரசு என்ன, எனக்கு பசிக்கிறது, ஏதாவது வாங்கி தாருங்கள் அப்படிங்க. சரி இந்தா அப்படின்னு ஒரு பொற்காசை கொடுக்கா. ஐயோ இதில் உங்கள் மூஞ்சில் முத்திரை குத்திருக்கு, இதை கொண்டு போய் கொடுத்தா கடைக்காரன் அப்படியே நீங்கள் அரசனை தெரிஞ்சு கொண்டு போயில உள்ளே வச்சுருவான் அப்படிங்க. இது வேறு இருக்கா அப்படின்ட்டு சரி இந்த மோதத்தை கொடுத்து, இதை மட்டும் பார்த்தா என்ன அரசரோடதுன்னு தெரியாதாடா வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மறைச்சிட்டு, இதை பார்த்தாலும் அதே தான் அரசரோட ஆபரணங்களை திருடிட்டு வந்துட்டோன்னு திருப்பி கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. நீங்கள் இத்தனை நாள் இங்கே சுற்றினதெல்லாம் வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்னடி உன்னோட ரோதனையாக போச்சு, ஐயோ 2 நாளாக சரியாக சாப்பிடல, பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்ப. இவளோட அப்படின்ட்டு அவனை ஏதோ ஒரு இடத்த பார்த்து திரும்ப நீங்கள் அரசே அப்படின்னு பார்க்குறீங்க. இங்கே இரு காசோட வரேன் அப்படின்னு அவன் நகர. எங்கே போகிறீங்க, நானும் வரேன் அப்படின்னு நீங்களும் அட்டை போச்ச மாதிரி பின்னாடி. இப்போ எதுக்கடி நீங்கள் வர பின்னாடி அப்படின்னு கேட்குறான். அரசர் எவ்வளியோ அவ்வளியே யாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்சுமிட்ட. கண் பார்வை சரியில்லையே அப்படின்ட்டு அவன் ஒரு நிமிஷம் தடுமாறான். என்ன அரசே அப்படின்னு கிட்ட வரீங்க. அவனும் ஏ எதுக்கு கிட்டல வர அப்படின்னு கொஞ்சம் தடுமாற. நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன எனக்கு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.